வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, நம்மளுடைய உலகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் லட்சக்கணக்கில் எரிமலைகள் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. பல எரிமலைகள் அமைதியாகவும் இருக்குது, பல எரிமலைகள் வந்து வெடிக்கும் தருவாயிலும் இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தோட அதிக எரிமலைகளை கொண்ட 5 நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே, நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சிலி. சிலியில் வந்து இப்போ உள்ள மொத்த எரிமலைகளோட எண்ணிக்கை வந்து 91. 40 எரிமலைகள் வந்து இதில் வெடிக்கக்கூடிய தருவாயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா. ரஷ்யாவில் உள்ள எரிமலைகளோட எண்ணிக்கை வந்து 117. ரஷ்யாவோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காம்சட்கா பெனிசுலா அப்படிங்கிற இடத்துல வந்து 29 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ள எரிமலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள கிளியூச்சேவ்ஸ்கியா அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட எரிமலை தான் உலகத்தோட பெரிய லார்ஜஸ்ட் ஆக்டிவ் வல்கனோவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நார்த்தன் ஹெம்ஸ்பியர் டாலஸ்ட் பீக்கில் வந்து, அதாவது நார்த்தன் ஹெம்ஸ்பியரோட சிகரத்தில் வந்து இந்த இருக்கிறதுலே பெரிய எரிமலை வந்து இந்த எரிமலைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 120 எரிமலைகள் வந்து இருக்குது. 197 இந்தோனேஷியன் மக்கள் வந்து எரிமலைகளுக்கு பக்கத்தில் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து வாழ்ந்துட்டு வராங்களாம். அதே மாதிரி 9 மில்லியன் மக்கள் வந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வாழ்ந்துட்டு வராங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பயத்தோடு வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான். ஜப்பானில் உள்ள மொத்த எரிமலைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 122. இதில் இந்த 122 வந்து 10% வந்து ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மவுண்ட் ஃபியூஜி இது வந்து ஒரு நன்கு அறியப்பட்ட எரிமலையாக வந்து இருந்துட்டு வருது. நம்ம லிஸ்ட்டில் 1ஆவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 162 எரிமலைகள் இருந்து இருக்குது. வெடிக்கக்கூடிய எரிமலைகள் வந்து மோஸ்ட்லி வந்து அலாஸ்காவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹவாயில் இருக்கிற ஒரு எரிமலை, அதோட பேர் வந்து கிளவியா. உலகத்திலே வந்து பெரிய எரிமலை 2,80,000 வருஷமாக வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் எரிமலைகளை அதிகமாக கொண்ட நாடுகளோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.